நீ இத்தனை நாள் வரைக்கும் இருக்கத்தான் போறேன்னு பெருமாள் மட்டும் எழுதி கொடுத்துட்டா அப்ப குறுக்க உடம்பு வரதை பத்தி கவலையப்பட மாட்டோம் இல்லையோ. அதனாலதான் சொன்னார், மரம் சிவர் மதில் எடுத்து மறுமைக்கே வெறும பூண்டு புறம் சிவர் ஓட்டை மாடம் பொருளும் போது அறிய மாட்டீர் அறம் சிவராகி நின்று அரங்கனார் காட்செய்யாதே. ஆக எது ஆச்சரியம், இந்த 9 துவாரங்கள் உடம்புல திறந்தே இருக்கச்சு ஆத்மா வெளியில போகாதிருக்கே ஆச்சரியம். போறவன் போயிட்டே இருக்க போறான், மிச்சம் நாங்க சாஸ்வதமா இருக்கோம் நினைக்கிறோமே ஆச்சரியம். 121வது கேள்வி, கஃப் பந்தாக, எது நல்வழி, எது நான் பிடித்து கொள்ள வேண்டிய மார்க்கம்? ரொம்ப ஆச்சரியமா பதில் சொல்றான். தர்க்கஹ அப்ரதிஷ்டஹ ஸ்ருதயஹ விபின்னாஹ ந ஏகோ ரிஷி யஸ்ய மதம் பிரமாணம் தர்மஸ்ய தத்துவம் நிஹிதம் குஹாயாம் மகாஜனோ ஏன கதஸ்ஸ பந்தாக. எதை நோக்கி நான் பின்பற்றி நடக்க வேண்டும்? தர்க்கஹ அப்ரதிஷ்டஹ, தர்க்கத்தினால பின்பற்றலான்னு பார்த்தா அது தர்க்கத்தினால எதை வேணா எப்படி வேணா நிரூபிச்சுடலாம். தப்பு தப்பா கூட கடைசியில் நிரூபிக்கலாம், பிரத்யக்ஷ விரோதமா கூட போடும். தர்க்கத்தை நம்பி போக முடியாது. ஸ்ருதயா விபின்னாக, வேத வாக்கியத்தின்படி போலாமேன்னா அது நிறைய எத்தனைன்னு தெரிஞ்சுட்டு நான் வேதத்தின் பின்னே போவது முடியாது. நான் ஏகோ ரிஷி அஸ்யமதம் பிரமாணம், ஒரு ரிஷிப்படி நடக்கலாமேன்னு பார்த்தா ஒரு ரிஷி பண்ணத்தை இன்னொருத்தர் இல்லைங்கிறார், அந்த ரிஷி பண்ணத்தை இந்த ரிஷி இல்லைங்கிறார். அப்ப ஒரு ரிஷி இல்லை, நிறைய ரிஷிகள், பிரமாணம் எடுத்துக்க முடியல. தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம், தர்ம தத்துவத்தை வேதத்தை பார்த்து பின்பற்றலாமேன்னா அதை ரொம்ப முடையா என்னமோ குகையில மறைச்சு வைக்கிறாப்புல வச்சிருக்கா. எனக்கு எதான புரியறாப்புல வேதத்தில் எழுதியிருக்கா, அதுவே எனக்கு புரியறதில்லை. அப்ப தர்க்கங்களை பின்பற்ற முடியாது. வேத வாக்கியங்கள் பலவாக உள்ளன, ரிஷிகள் பலராக இருக்கிறார்கள், தர்மமோ வேதம் என்னும் குகைக்குள்ளே மறைந்திருக்கிறது. பின் நான் என்ன செய்யலாம்? மகாஜனோ ஏனகதஹாச பந்தாக, அந்த வேதத்தை அறிந்திருந்த பெரியோர்கள், நம் குடும்பத்திலே இருந்த முன்னோர்கள், முன்னோர்கள் ஆச்சாரியர்கள் பூர்வாச்சாரியர்கள், அந்த முன்னோர்கள் சிஷ்டர்கள் எப்படி நடந்தார்களோ அவர்கள் நடத்தையை பார்த்து பின்தொடருவாய். இதுக்கு தான் இந்த சம்பிரதாயத்தில் குரு பரம்பரையை கத்துக்கணும்வர்கள். ஏன்னா அதுல தான் சிஷ்டாச்சாரம் இருக்கும். பெரியோர்கள் இந்தந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு யத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவ இதரோஜனா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே, முன்னோர் மொழிந்ததன் படிதான் நாம நடக்க வேண்டும், அதுதான் சிறந்தது. 121. 122வது கேள்வி, காச்ச வார்த்திகா, தினப்படி நடப்பது எது? முடிய பொறுத்து இல்லையோ. ஆனால் இப்ப கேள்வி எல்லாம் ரொம்ப அழகா வைக்கிறார். தினப்படி நடக்கிறது நீ எதை பார்க்கிற? தினப்படி சமையல் நடக்கிறது. பதில் சொன்னா தர்மபுத்திரன் நிஜமாவே தான் சொல்லியிருக்கார், நான் வேடிக்கைக்கு சொல்லலை. இப்போ தினப்படி சமையல் நடப்பதை பார்க்கிறேன். அப்படியா? குழம்பு பண்ணிடா, சாற்றமுது பண்ணியா, கரியமுது பண்ணியா, மோரா, பிரசாதமா, எது? யார் பண்ணார்கள்? ஏது விறகு கட்டை, ஏது அடுப்பு, ஏது கரண்டி, இதெல்லாம் வரிசையா கொட்டான் யக்ஷன். சொல்றேனே, தினப்படி நான் சமையல் பண்ணப்படுறத பார்க்கிறேன். பூமி தான் பெரிய பாத்திரம், காலம்தான் தளிக பண்ற சமையல்காரர். அதுல இந்த பூமியில இட்டு சமைக்கணும் இல்லையோ, அதுக்காக ஸ்தாவர ஜங்கமங்களான மொத்த வஸ்துக்களையும் காய்கறிகளாகவும் அரிசியாகவும் போட்டுட்டார்கள். அதற்கு விறகு வேணுமே, ராத்திரி பகல்ங்கிற 2 விறகுகளை இட்டார்கள். அதற்கு அக்னி வேணுமே, சூரியனை கொண்டு வந்து அக்னியாக வைத்தார்கள். கிளறத்துக்கு கரண்டி வேணுமே, மாசத்தையும் ரித்துக்களையும் கரண்டியாக வைத்தார்கள். இப்படி ஒரு சமையல் நடப்பதை நித்தியம் பார்க்கிறேன் என்று தர்மபுத்திரன் பதில் சொல்றான். ஆஹா, அஸ்மின்னு மகா மோகமயே கட்டாகே, கட்டாகே மோகமயமான இந்த உலகம்தான் பாத்திரம், ஆகாயந்தான் மூடி, சூர்யாக்னினா சூரியம் என்னும் அக்னியாலே, ராத்திரி திவேந்தனேன ராத்திரி திவா ராத்திரி பகல், இந்தனேன விறகு கட்டையாலே, சூரியன் என்னும் அக்னியாலே, மாசர்த்து தர்வி மாசம் ருத்துங்கிற தர்வி கரண்டியாலே கிளறி, பரிகட்டனேன பூதானி அதுல நடுவுல போட்ட வஸ்துக்களாக ஸ்தாவர ஜங்கமம் நடப்பன, ஊர்வன, கழிப்பன, நாம் நீங்கள், இது இத்தனையும் காலம் என்னும் பாச்சகனாலே, காலஹ பச்சதீவ வார்த்தா, இப்படி அவன் சமைக்கிறான்கிறதான் நித்தியப்படி நான் பார்க்கிறேன். ஆக இது ஒரு பெரிய சமையல் கூடம். சமையல் கூடத்தில் நாம் அத்தனை பேரும் சமைக்கப்படுகிறோம். சூரிய பகவான் தான் எரிக்கிறார், கால தேவதை தான் சமையல்காரனாக இருந்து சமைக்கிறார். இதை தினப்படி பார்க்கிறேன் என்று 122வது கேள்வி பதில். 123வது கேள்வி, புருஷந்து இதானீம் ஆக்யாகி, யாரொருத்தன் புருஷன்னு இப்போதும் கொண்டாடப்படுகிறார் அவரை சொல். புருஷன்னு கொண்டாடப்படுறாருன்னா இங்க ஆண்னு கொண்டாடப்படுறாருன்னு அர்த்தம் அல்ல. எந்த ஆத்மா புருஷன்னு கொண்டாடப்படுகிறான், இங்க புருனா புருஷன் இங்க சொல்றது காரணம் புரி சேதேதி புருஷா, இந்த புறத்துல படுத்துன்னு இருக்காரோ இல்லையா ஆத்மா, ஹிருதய புறத்திலே. ஆனால் இவருக்கு ஆத்மா எப்போது புருஷன் கொண்டாடப்படுகிறார்? இவர் திவம் ஸ்பிருஷதி பூமிம் ச சப்த புண்ணியன கர்மனா,
யாவத்து ச சப்தா பவதி தாவத்து புருஷ உச்சதே. இவன் பண்ணுகிற புண்ணியமான செயல்களாலே அந்த புண்ணிய செயல்களுடைய ஒலி, புண்ணிய செயல்களுடைய கீர்த்தி கீழ் உலகம் மேல் உலகம் ரெண்டுத்திலையும் பரவுகிற சொல்லியோ அந்த கீர்த்தி வார்த்தை எது நாள் வரைக்கும் இருக்குமோ அது நாள் வரைக்கும் இந்த ஆத்மா கொண்டாடப்படுகிறான். ஆக நாம செய்த நல்ல செயல்கள் உலகத்துல நீடிக்கணும். நல்ல செயல் செஞ்சிருந்தான்னா நீடிக்கும். ஒருத்தர் பிராணம் படுத்து போன பிற்பாடு இவர் இருந்து எவ்வளவு உதவியா இருந்தார், பூதங்களுக்கு எவ்வளவு ஹிதமாக இருந்தார், அவர் போயிட்டாரேன்னு 4 பேர் வருந்த வேண்டும். அப்பதான் அவன் இருந்ததற்கே பிரயோஜனம். இந்த மட்டுமானும் போனானே அப்படின்னு சொல்றாப்புல இருப்பது கூடாது. ஆக இவனுடைய யசஸ் புகழ் திக்கெட்டும் பரவி இருக்க வேண்டும். அவன்தான் புருஷன்னு கொண்டாடப்படுகிறான். இனி கடைசி கேள்வி பதில். யஸ்ச சர்வதனி நரஹ. யாரொருத்தன் எல்லா தனத்தையும் படைத்தவன். சர்வதனி யாரொருத்தன் எல்லா தனமும் படைத்தவன். துல்லியே பிரியாப்பிரியே யஸ்ய சுகதுக்கே ததைவச்ச அதீத அநாகதேச்ச உபே சவை சர்வதனி நரஹ பூத பவ்ய பவிஷ்யேஷு நிஸ்பிருகா சாந்தமானசா சுப்பிரசன்னஹ சதா யோகி சவை சர்வதனி நரஹ. எல்லா தனத்தையும் படைத்தவனார். துல்லிய பிரியாப்பிரியே யாரொருத்தன் பிரியத்தையும் அப்பிரியத்தையும் துல்லியமாக நினைக்கிறானோ, சுகத்தையும் துக்கத்தையும் துல்லியமாக நினைக்கிறானோ, அதீதான் கழிந்தன, அநாகதான் இனி வரப்போவன, ச உபே சவை சர்வதனீனரா. இந்த ரெண்டை பத்தியும் யார் கவலைப்படாமல் இருக்கிறானோ அவன் தனம் படைத்தவன். பூதபவ்ய பவிஷ்யேஷு ஏற்கனவே நடந்தது, இனிமே நடக்க போறது, இப்போது நடப்பது, இது 3 விஷயம். நிஸ்பிருகா யாரொருத்தன் ஆசையற்றவனாக இருக்கிறானோ, பூதபவ்ய பவிஷ்யேஷு நிஸ்பிருகா சாந்த மானசா சாந்தியடைந்த மனசோட கூட இருக்கிறானோ, சுப்பிரசன்னா தெளிவான மனதோடே, சதா யோகி பிரம்ம தியானத்தோடையே இருக்கிறானோ, சவை அவன்தான் சர்வதனீ நரஹ எல்லா தனத்தையும் படைத்தவன். ஆக பிரம்ம தியானம் பண்ணுபவன் சுகமாக இருக்கிறான், தெளிவான சிந்தையோடு இருக்கிறான், சாந்தி அடைந்த மனசோடு இருக்கிறான், கழிந்தன இனி வரப்போவன பற்றி கவலைப்படாமலே இருக்கிறான், தர்ம மார்க்கத்தில் சிந்தனத்தோடே அனுஷ்டிக்கிறான். இவன் தான் எல்லா தர்மங்களையும் தனந்தகளையும் படைத்தவனாகிறான். யஸ்ய சர்வதனீ நரஹ யார் எல்லா தனத்தையும் படைத்தவன். துல்லியே பிரியா பிரியே யஸ்ய சுகதுக்கே ததைவச்ச அதீத அநாகதேச்ச உபே சவை சர்வதனீ நரஹ பூதபவ்ய பவிஷ்யேஷு நிஸ்பிருகா சாந்த மானசா சுப்பிரசன்னஹ சதா யோகி சவை சர்வதனீ நரஹ. அவன்தான் எல்லா தனத்தையும் படைத்தவன் என்று சொன்னான். இதை சொன்னதற்கு பிற்பாடு 124 கேள்விக்கு 124 பதில் கிடைச்சுடுத்து. கிடைத்த பிற்பாடு இப்போ யக்ஷன் பார்த்து கேட்கிறார், உன்னுடைய பதில்களாலே நாம் ஆனந்தப்பட்டோம், உமக்கு வேண்டிய வரங்களை கேட்பாய். அதுக்கு முன்னாடி யக்ஷனே சொல்லுகிறார், உனக்கு வேண்டிய வரங்களை கேட்பாய்னு உடனே தர்மபுத்திரன் கேட்டான், நான் வேண்டியதெல்லாம் கேட்கிறேன், இப்போது ஒரு கேள்வி வேணும், நீ யார்? 124 கேள்விகளையும் கேட்டாய், பதிலும் சொல்லிவிட்டேன், இனி இதற்கு மேற்கொண்டு எனக்கு உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. நீ யக்ஷன் அல்ல, நீ யார்? உண்மையை சொல்லுன்னு தர்மபுத்திரன் கேட்டான். நல்ல தர்மசாஸ்திரம் தெரிந்தவனுக்கு முன்னே நாம மாத்தி பேசுவதே முடியாது. அவன் எப்படியானு கண்டுபிடிச்சுடுறான். நான் என்னை மறைச்சிக்கணும்னு நினைச்சா கூட அவனுக்கு அது தெரிஞ்சு போடுறது இல்லையோ, என்னுடைய இயற்கை ஸ்வரூபம் வந்துடும். அப்பதான் யமதர்மராஜன் தன்னுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டாய், பிள்ளாய் உன்னுடைய தகப்பனார் வந்திருக்கிறேன், உன்னை பரீட்சை பண்ணி பார்ப்பதற்காக நான் தான் மானை அனுப்பிவித்து அரணக்கட்டி எடுத்து ஓடிவரச் செய்தேன். இதோ உன்னை கொண்டு உன்னுடைய தம்பிமார்களையும் எழுப்பப் போகிறேன், அடுத்து லோகத்துக்கே உஜ்ஜீவனார்த்தமாக பெரிய சாஸ்திரத்தையே கொடுத்து விட்டேன் என்று யமதர்மராஜன் ஆனந்தத்தோட சொன்னார். சொன்னவுடனே கேட்டார், உன் தம்பிமார்களுக்குள்ள ஒருத்தனை நீ எழுப்பிக் கொள்ளலாம், யார் வேணுமோ எழுப்பிக்கோ. தர்மபுத்தர் யோசித்தான், நகுலனை எழுப்பிக் கொள்ளுகிறேன், உயர்ந்தவனாய் தீரனாய் சாகச செயல் புரிபவனான நகுலனை எழுப்பிக் கொள்ளுகிறேன் நான். தர்மராஜா ஆச்சரியப்பட்டு கேட்டார், என்ன அர்ஜுனனையும் பீமசேனையும் விட்டுட்டே, நாளைக்கு சண்டையில ஜெயிக்கணும்னா அவர்கள்னா உனக்கு தேவை, நகுலன் என்ன பண்ண போகிறான்னு கேட்டார். தர்மபுத்திரன் பதில் சொல்றான், என் தாய் குந்தி தேவி, அவளுக்கு ஒரு பிள்ளை நான் உயிரோடு இருக்கிறேன், என் மற்றொரு தாய் மாத்ரி, அவள் 2 பிள்ளைகளும் அற்றவளாக ஆகிவிடக் கூடாது, ஆகையாலே தான் அந்த தாய்க்கும் ஒரு பிள்ளை இருக்கணுங்கிற எண்ணத்தோடே நகுலனை கேட்டேன். ஆச்சரியப்பட்டு பேரானந்தமடைந்தான் தர்மபுத்திரன். என்னுடைய தர்மராஜா, என் பிள்ளை நீ, உனக்கு எவ்வளவு தர்ம சிந்தனை இருக்கிறது, இது நீ கேட்டதற்காக உன் 4 தம்பிகளையும் எழுப்பி விடுகிறேன், அழைத்து கொண்டு போ என்று தர்மராஜா கொடுத்தார். தர்மபுத்திரனும் பெற்றுக்கொண்டான். மேல உனக்கு என்ன வரம் வேணும் என்று கேட்க தர்மபுத்திரன் முதல் வரம் கேட்கிறார், அந்த பிராமணனுடைய அரணிக்கட்டைய கொடுன்னார். இதை நமக்கு கேட்கறச்சே இவ்வளவு வேடிக்கையா இருக்கும் இல்லையோ, ஆனால் அதுக்கு தான் சொல்லிட்டு நிறுத்தினேன்.
இது நம்ம கேட்கும் போது வேடிக்கையா இருக்குன்னா அவனுக்கு வேடிக்கையா இருக்காது. தர்மபுத்திரனுக்கு இது ஒரு விஷயமா? அரணிக்கட்ட கூட இல்லாத க்ஷத்திரியனாக அவன் இருக்கான். ஆனாலும் பிராமணன் ஒருத்தர் தன்னை வந்து கேட்டுட்டார், அதை தேடி பெற்று கொடுக்க வேண்டியது ராஜாவானி என்னுடைய கடமை. அந்த கடமை உணர்ச்சி தான் தர்மம் தர்மம் தர்மம். இது எத்தனை நேரம் பேசினாலும் சுலபத்தது வந்துடவே வந்துடாது. பிராமணன் வந்து கேட்டான்னு உடனே க்ஷத்திரியனுக்கு எனக்கு தர்மம் நான் கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும். ஹே ராஜன் எனக்கு அது கொடுன்னு கேட்ட உடனே அரணிக்கட்டைய தர்மராஜா கொடுத்தார். அடுத்தது கேட்கிறான், நாங்க 13 ஆண்டுகள் ராஜ்ய பரிபாலனத்தை விட வேண்டும். 12 ஆண்டு காட்டுவாசம் முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு வருஷம் அஜ்ஞாத வாசத்தில் நாங்கள் யார் கண்ணிலேயும் படாமல் இருக்க வேண்டும், அனுகிரகிப்பாய் என்று பிரார்த்திக்க. விராட தேசத்துக்கு போங்கள், உங்களை மறைத்து கொண்டு வாழ்வீர்கள், அவர்கள் கண்டுபிடிக்க மாட்டார்கள். நீங்கள் உங்கள் இயற்கை உருவத்தோட இருந்தால் கூட கண்டுபிடிக்க மாட்டார்கள். நான் வரம் தருகிறேன். இந்த வரத்தின் தைரியத்துல தான் துரியோதனன் கடைசியாக கண்டுபிடிச்சுட்டேன், ஒரு வருஷம் முடியறதுக்குள்ள கண்டுபிடிச்சுட்டேன்னு போய் குற்றச்சாட்டு சாட்டி நான் சொல்லியது. அப்ப தர்மபுத்திரன் பதில் சொன்னார், இருக்க முடியாது, நான் பஞ்சாங்கத்தை பார்க்கவே மாட்டேன்னா. ஏன்னு பக்கத்தில் இருக்கிற கேட்கிறார். தேவையில்லை, இந்த ஓராண்டு முடியும் தருவாய் வரையில் எங்களை கண்டுபிடிக்க மாட்டான்னு தர்ம தேவத்தை சொல்லியிருக்கு. எப்ப என்ன கண்டுபிடிச்சு இப்ப ஓராண்டுங்கிறாரோ அப்ப ஓராண்டு முடிஞ்சு போச்சுன்னு தான் அர்த்தமே தவிர ஓராண்டு முடியாமல் இருக்காது. இருந்தாலும் பார்த்துறேன், நாள் மாறுவேனா நான் பார்க்க மாட்டேன்னுட்டான் தர்மபுத்திரன். ஒரு பெரியவனுடைய வார்த்தை இருக்கிறதுனால், அதுவும் தர்மராஜாவே சொன்னார்னா வார்த்தை சத்தியமாத்தான் இருக்கணுமே தவிர இதை பார்த்து மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது 2வது கேள்வி, 2வது வரம், 2வது வரத்தை கொடுத்தது. 3வது வரம் கேட்கிறான், எனக்கு 3 விஷயத்தில் ஆசை இருக்கட்டும், 3 விஷயத்தை நான் தொலைத்து விட வேண்டும். எதுன்னு கேட்டார். தானத்திலேயும் தபஸிலேயும் சத்தியத்திலேயும் நான் நிரதனாக இருக்க வேண்டும். இந்த 3 எனக்கு வளர வேண்டும். ஏதோ 3 வேண்டாம்னு சொன்னி எதுன்னு தர்மராஜா கேட்டார். எனக்கு 3 வேண்டாம். 1 லோபமோ மோகமோ கோபமோ. பேராசை கூடாது, மயக்கம் கூடாது, கோபம் கூடாது. இந்த 3த்தையும் நான் தளர்த்தி கொள்ள வேண்டும், தவிர்த்து விட வேண்டும். இன்னொரு 3 எனக்கு வேணும். இதை கொடும்னு கேட்க 3 சேர்த்து தர்மராஜா கொடுத்தார். கதை முடிஞ்சு போச்சு. இதனுடைய கடைசியில பலஸ்ருதி சொல்லுகிறார்கள். இதம் சமுத்தான சமாகதம் மகத் பிதுஷ்ச புத்திரஸ்ச கீர்த்திவர்தனம். தகப்பனாருக்கும் பிள்ளைக்கு நடந்த யசஸ் புகழை கொடுக்கக்கூடியதான சம்பாஷணம். இதை பட்டன்னரஹா சியாத், எந்த ஒரு மனிதன் படிக்கிறானோ விஜிதேந்திரியா வசி சுபுத்திர பௌத்திரஹா சதவருஷம் பவேத், அவன் இந்திரியங்களை ஜெயித்தவனாய் தன் சொல்படி பேச்சை கேட்கும் பிள்ளைகளை பெறுபவனாய் பல ஆண்டுகளுக்கு சுகமாக வாழ்கிறான். எனக்கு பலன் சொன்னார். கடைசியாக நச்சாப்பிய தர்மே ந சுகிருத் விபேதனே பரஸ்வஹாரே பரதார மரிசனே கதர்யபாவே ந ரமேன் மனஹ சதா நிருணாம் சதாக்கியானமிதம் விஜானதாம். இந்த கதை யாரொருத்தன் தெரிந்து கொள்ளுகிறானோ, அதர்மத்திலேயோ மித்திர பேதத்திலேயோ பிறத்தியாருடைய சொத்தை அபகரிப்பதிலேயோ பிறன் மனைவியை நோக்குவதிலேயோ அதர்மத்திலே பாபச் செயல்களிலேயோ புத்தி போகாது. நரமேன் மனஹ சதா நிருணாம் சதாக்கியானமிதம் விஜானதாம். இதை யாரொருத்தன் தெரிந்து கொள்ளுகிறானோ அவனுக்கு எல்லா சௌபாகியங்களும் ஏற்படும். தர்மத்திலே சிந்தனம் இருக்கும், பாபச் செயல்களில் மனசு போகாது. மனசாந்தியோட சித்த சமாதானத்தோட சமப்பிரியாப்பிரியனாக சுகதுக்கங்களை ஒழித்து பகவத் பக்தி வளர்ந்து பிரம்மத்தை பத்தின ஞானம் ஏற்பட்டு தான தர்மங்களிலே சீலனாய் எப்போதும் வாழ்கிறான். பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங் ஆதொன்னுமில்லை கலியங்கெடுங் கண்டுகொள்மென் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசபாடி ஆடி உடிதரக் கண்டோம். ஓம் சாந்தி 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 என்று சாஸ்திரம் சொன்னபடி இதை கேட்பவனுக்கும் உணர்பவனுக்கும் இதன்படி நடப்பவனுக்கும் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலுடைய அனுகிரகத்தாலே எங்கும் எல்லோரும் திருவருள் பெற்றின்புருவர் என்று சொல்லி இவ்வார்த்தையை முடிவரச் செய்கிறேன். இந்த இடத்தில் 7 நாட்கள் இதை சொல்லுவதற்கு வாய்ப்பளித்த ஸ்ரீராம் சமாஜத்தார், இந்த அயோத்தியா மண்டபத்தில் எழுந்தருளி இருக்கிற ராமச்சந்திரன் எம்பெருமான் அவர்கள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகிறேன். இப்பேற்பட்ட அர்த்தத்தை வேதவியாசர் நமக்கு கொடுத்தாரோ இல்லையோ, அவருக்கு பல்லாண்டு பாடி, தர்மராஜாவுக்கும் தர்மபுத்திரனுக்கும் பல்லாண்டு பாடி, இதற்கு உதவியாயிருந்த எல்லா பெரியோர்களுக்கும் பல்லாண்டு பாடி, எல்லாத்துக்கும் மேலே விடாமல் நீங்களும் வந்து பொறுமையோட கேட்டீர்களோ இல்லையோ, உங்கள் பொறுமைக்கும் பல்லாண்டு பாடி, கஷ்டமா இருக்குன்னு வராமல் இருக்காமல் 7 நாளும் வந்தீர்களோ இல்லையோ, அதனால உங்களுடைய பொறுமைக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறேன், க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியான விஷ்ணு புராணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமலான கரோகரா,
கச்சியம்பதி சண்முகநாதனுக்கு அரோகரா.